இன்னைக்கு பத்தின ப்ரோக்ராம் பத்தி எங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வணக்கம். நம்ம இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போவில் இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2 நம்மளோட மெகா ஈவெண்ட். நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் 26 மார்ச் அண்ட் வருகின்ற 1ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து நடைபெறும். இங்கே வந்து நிறையா நிகழ்ச்சிகள் வந்து நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த 7 நாளும் நம்மளுக்கு வந்து கிராண்டான ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இங்கே வந்து நிறைய வியாபாரிகள் வந்து நம்ம எக்ஸ்போவில் வந்து டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வியாபாரிகள் அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா சிறு தொழில் வியாபாரிகள் வந்து நிறையா டேக் பார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்மளோட 27 ஆஃப் மார்ச்சில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷலான ஈவெண்ட்னா இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங். ஸோ ஒய்பி யுனேஸ்வரன், ஒய்பி மரியாம் எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பெரிய அளவில் கிராண்ட் ஓப்பனிங் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. இங்கே ஒரு 200 பூத் மேலே நம்ம எக்ஸ்போவில் இருக்குது. நிறைய வெண்டர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ப்ரொமோஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ராயா ஹாலிடேஸ் டைமிங்கில். ஸோ ஒரு சிறப்பான ஒரு ஈவெண்ட் வந்து இந்த வேலையில் இங்கே சுத்ரா மாலில் வந்து நடந்துக்கிட்டு வருது. அண்ட் மக்களோட ஆதரவும் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே வந்து பெரிய அளவில் ஆதரவு வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஹோலோ மலேசியாலேருந்து நம்ம கஸ்டமர்ஸ் வராங்க. ஜொஹோரியன் நிறைய பேர் நம்மளோட ஈவெண்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரியனும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 10 ஃபெஸ்டிவல்ஸையும் தாண்டி நீங்கள் B40 குடும்பத்தினர்களுக்கும் வந்துட்டு வந்து கொடைகள் எல்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த B40 ரேஷன் நம்ம கொடுக்கறது வந்து பொதுவாகவே நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்போவில் எல்லா எக்ஸ்போலையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். இது வந்து எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா நிறையா வந்து மக்களுக்கு வந்து ஒரு இந்த விழாவில் வந்து வெறும் ஷாப்பிங்கு, டான்ஸு, என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற விஷயங்கள் வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு நல்லது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த B40 ரேஷனே நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு எக்ஸ்போலையும் நம்ம வந்து ஒரு 100 பேருக்கு வந்து நம்ம அலோகேட் பண்ணிடுவோம் அந்த B40 ரேஷன் கொடுக்கறது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 பேர் மேலே வந்திருந்தாங்க. நல்ல ஒரு பலன் அடைஞ்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃப்ளட்டோட சிச்சுவேஷனில் வந்து இந்த பலன் வந்து அடைஞ்சிருக்காங்க. நம்ம நிறைய பேர் B40 மக்கள்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ப்ரோக்ராமை தாண்டி இதுக்கப்புறம் 1 ஏப்ரல் வரைக்கும் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்காக வச்சுருக்கீங்க? என்னென்ன புது ஈவெண்ட்ஸ்லாம் நடக்க போகுது? ஓகே, சர்ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவரும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான். என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நம்ம மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இங்கே இந்த எக்ஸ்போக்கு வந்து ஒரு மேசிவ் க்ரௌடை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்தியா ஆர்டிஸ்ட் செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய வர வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லோக்கல் ஆர்டிஸ்டும் வந்து நிறையா திரண்டு வரத்துக்கு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்மள கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிளாட்ஃபார்மில் வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய ஆட்டம் பாடல் எல்லாமே குதூகலம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு நிறையா வந்து ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் லைக் அவங்களோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வளமாக வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு வரோம். லிட்டில் கிங் அண்ட் குவீன் டேலண்ட் ஷோ, தென் பியூட்டி பீஜன் மிஸ்ஸஸ் கலர்ஸ் ஆஃப் இந்தியா அவரோட பியூட்டி பீஜன், அப்புறம் பாடல் திறன் போட்டி. அது வந்து ஒரு 5 வருடமாக நம்ம வந்து செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி நிறைய திறமையை காட்டுறதுக்கு வந்து கலர்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்டேஜ் வந்து வழங்கிக்கிட்டு வருதுதான் சொல்லணும். முதலாவது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா அதோட உரிமையாளர் CEO மற்றும் மோகனேஷ் செல்வி அவர்கள் மற்றும் அவரோட துணைவியாளர். இது ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சி வருஷம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வராங்க. இவர்களுக்கு வந்து மக்கள் வந்து முழுமையான ஆதரவு கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் இவர்கள் தான் வந்து பல மேடைகள் வந்து சிறு வர்த்தகம் செய்கிற இந்தியர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அந்த அடிப்படையில் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்க்கும் பொழுது ஏறக்குறை 60 மற்றும் 65 விழுக்காடு வந்து பெண்கள் வந்து இந்த வர்த்தகத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. பல வியாபாரங்கள் ஏறக்குறைய வந்து 200க்கு மேற்பட்ட பூத் இன்றைக்கி வந்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் பார்க்கும்பொழுது எல்லாமே மலேசிய இந்தியர்கள் நாடுங்களும் இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அதிகமான ஜோஹர் பாரூரில் இருக்கிற இந்திய வர்த்தகர்கள், சிறு வியாபாரம் செய்கிற மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கலை கலாச்சாரம் மட்டும் அல்லாமல் நம் சமூகம் வந்து பொருளாதார ரீதியிலையும் வந்து சிறந்து வழங்கி கொண்டிருக்கிறார்களுக்கு இந்த கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு மிகவும் பெரிய பாலமாகவும் மேடையாகவும் அவர்களுக்கு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கண்டிப்பாக அந்த ஜோஹர் பாரு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் இந்திய சமூகம் மற்றும் இந்த ராயா பெருநாளை முன்னிட்டு
கண்டிப்பாக இங்கே வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய விதவிதமான ஆடைகள் மற்றும் வந்து உணவுப் பொருட்கள் இப்படி பல ஐட்டம் வந்து இங்கே விற்கிறாங்க, விநியோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மீண்டும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜிஎம் மற்றும் கலர்ஸ் ஆஃப் இந்தியா குழுவினர்களுக்கும் இவ்வகையான மேடைகள் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு நல்ல உலகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். இந்த எக்ஸ்போக்கு குடும்பத்தோட வந்திருக்கீங்க இல்லையா? சோஃபா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது, விலையும் நல்லா இருக்குது, ஃபங்க்ஷன்ஸும் நல்லா இருக்குது, துணி பலகாரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ தான் நியூலி மேரிட் பண்ணோம். ஸோ மேரிட் பண்ணோன்னே இதுதான் ஆஃப் டேயில் இதுதான் எங்களோட அவுட்டிங் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும்னா எல்லாரும் மறக்காமல் இங்கே வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு டாப்ஸ்லேருந்து சாரீஸ்லேருந்து உங்களோட ஒகேஷன்ஸ், உங்களோட ஃபுட்ஸ், அப்புறம் ட்ரிங்க்ஸ், என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இங்கே மறக்காமல் வாங்க. ஒரே இடத்துல இந்த மாதிரி எல்லாமே கிடைக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி புதுசாக கொண்டு வர்றது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம டாக்கியோட பெரிய ஃபேன் நான். அவர் வர்றதுக்காக அவர் கூட ஃபோட்டோ பிடிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து எங்கள் நான் வந்ததுக்கான காரணம் அது. இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலி கூட வந்தோம். அந்த ஷோலாம் நடந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பிள்ளைங்க ஷோலாம் முடிஞ்ச கையோட சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதை ஒன்று ட்ரெஸ் பண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சாட்டர்டே இன்னொரு லீவ் இருக்குது, அப்போ வந்து தான் ஷாப்பிங் பண்ணுவோம். ஆமாம், ஃபேமிலியோட கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா நம்ம மட்டும் ஷாப்பிங் பண்ணக்கூடாது, ஃபேமிலியும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் சேர்ந்து வாங்குறது தான் எங்களோட பிளான் வந்துருக்கு.